நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நீலகிரி மாவட்டத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரியுடன் கூடிய மருத்துவமனை, கூட்டு குடிநீர் திட்டம், உதகை மார்க்கெட் பிரச்சினைக்கு தீர்வு, கோத்தகிரி, உதகை பகுதிகளில் நிலச்சரிவால் வீடுகளை இழந்தவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் என எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியது கடந்த அதிமுக ஆட்சியில்தான். ஆனால் கடந்த 3.5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் எவ்வித திட்டங்களையும் செயல்படுத்தாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி குற்றம் சாட்டினார். உதகையில் நடைபெற்ற அதிமுகவின் 53ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி அவர் பங்கேற்று பேசினார். நீலகிரி மாவட்டம் உதகை ADC பகுதியில் அதிமுகவின் 53ஆம் ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நீலகிரி மாவட்ட அதிமுக செயலாளர் திரு கப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி கலந்து கொண்டு பொதுக்கூட்டத்தில் பேசினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி வழங்கினார். பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம், சேலை மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மேலும் கிராமப்புறங்களில் குற்ற சம்பவங்களை தடுக்க அதிநவீன CCTV கேமராக்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டத்துக்கு அத்தனை திட்டங்களும் கொடுத்தது எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது தான். 70 கோடியில் அனைத்து சாலைகளும் அன்றைக்கு போடப்பட்டது. அதே போல் இன்றைக்கு திமுக ஆட்சியில் எந்த திட்டமும் 3 வருஷம் முடிஞ்சது, எந்த திட்டமும் இங்கே வரல. ஆகவே அதே போல் பசுந்தேயிலைக்கு விளைவீழ்ச்சி ஏற்பட்ட போது அம்மா அவர்கள் கிலோ ஒன்றுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் 2 ரூபாய் மானியமாக கொடுத்து உங்களுக்கு தேவையான கொடுத்தாங்க. ஆகவே இந்த மாவட்டத்தில் அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் இருக்கும்போது அம்மா இருக்கும்போது செஞ்சு தவிர எதுவுமே செய்யலை. மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக 2026 உறுதியாக வருவார். அப்போ தான் நிறைய கோரிக்கைகளை மக்கள் சொன்னார்கள், செய்து கொடுக்கப்படும்.